மற்றொரு அண்மைச்செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். தென்பெண்ணை ஆற்றங்கரையோரம் இருக்கக்கூடிய மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்த அண்மை செய்தி. அதிகளவான தண்ணீர் கேஆர்பி அணையிலிருந்து திறக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தென்பெண்ணை ஆற்றங்கரையோரம் இருக்கக்கூடிய மக்களுக்கு வெள்ளபாய் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் விவரங்களை செய்தியாளர் பிரதீப் வழங்கலாம். கேட்கலாம். பிரதீப், என்னென்ன எச்சரிக்கைகளாம் கொடுக்கப்பட்டு மக்களுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் ஏதேனும் செய்யப்பட்டிருக்கா? வணக்கம் சார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தை பொறுத்தவரையில் கடந்த மே மாதமானது கோடைமழை தொடங்கி தொடர்ந்து பெய்து வந்த மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளிலும் தென்பெண்ணையாற்று கரை நீர் பிரிவு பகுதிகளிலும் பெய்த கனமழை காரணமாக தொடர்ந்து ஒரு மாதத்திற்கு மேலாக கிருஷ்ணகிரி உள்ள கேஆர்பி அணை முழுவதும் நிரம்பியுள்ளது. இந்த நிலையில் கடந்த சில ஒரு வாரமாகவே மாவட்டத்தில் சில இடங்களில் மழை குறைந்து காணப்பட்ட நிலையில் படிப்படியாக தென்பெண்ணையாற்று நீர்வரத்து குறைந்து காணப்பட்டது. இந்த நிலையில் கடந்த 2 நாட்களாக மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக நேற்று வரை தென்பெண்ணை ஆற்றில் வினாடிக்கு 376 கனஅடியாக நீர்வரத்து இருந்தது. மேலும் அணையிலிருந்து பாதுகாப்பு கருதி நேற்று வரை வினாடிக்கு 183 கனஅடி வெளியேற்றப்பட்டு வந்தது. இந்த நிலையில் தொடர்ந்து இப்போ 2 நாட்களாக பெய்த ஒரு கனமழை காரணமாக ஒரே இரவில் திடீரென அணைக்கு நீர்வரத்து 1943 கனஅடியாக திடீரென அதிகரித்துள்ளது. இதனால் அணையின் பாதுகாப்பு கருதி அணை முழு கொள்ளளவான 52 அடிக்கு தற்போது வரை அணையில் 51 கனஅடி நீர் கொள்ள உள்ளதால் அணையின் பாதுகாப்பு கருதி அணையிலிருந்து இன்று காலை 1072 கனஅடியாக நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனால் தென்பெண்ணை ஆற்றங்கரையோரம் உள்ள மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என பொதுப்பணித்துறையால் அறிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக ஆற்றை பொதுமக்கள் யாரும் கடக்கவோ வாகனங்களில் செல்ல கடக்கவோ குளிக்கவோ வேண்டாம் எனவும் இரவு நேரங்களில் ஆற்றங்கரையோரம் மக்கள் பாதுகாப்பு இடங்களுக்கு இருக்க வேண்டும் எனவும் பொதுப்பணித்துறை சார்பில் அறிவிக்கப்பட்டு வருகிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி பிரதீப்.